வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நேற்று பயணிகள் போக்குவரத்து பேருந்தில் தீப்பரவல் ஏற்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. காலியில் இருந்து கடுவல நோக்கி பயணித்த சொகுசு பேருந்திலேயே இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. ககதுடுவ அதிவேக நெடுஞ்சாலை வெளியேறும் இடத்துக்கு அருகில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மேலும் வாகனத்தில் ஏற்பட்ட இயந்திர பிரச்சினையே இந்த விபத்துக்கான காரணம் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் தீப்பரவுவதற்கு முன்னரே பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்திலிருந்து அனைத்து பயணிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். இந்த தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் அதில் 41 பயணிகள் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொல்பிதிகம மொரகொள்ளகம பகுதியில் நேற்று முன்தினம் கிணற்றில் வீழ்ந்து சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பொல்பிதிகம போலீசார் தெரிவித்துள்ளனர். வேல்பட்டிய மொரகொள்ளகம பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுவனை எவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வீட்டின் பின்புறம் உள்ள கிணற்றில் வீழ்ந்த தேங்காயை எடுக்க சென்ற சிறுவன் சென்றபோதே கிணற்றில் வீழ்ந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் நடந்த நேரத்தில் சிறுவனின் தாயும் தந்தையும் வீட்டில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சிறுவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் 4 வயது குழந்தை உட்பட 3 காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை இடம்பெற்ற விபத்து தொடர்பிலேயே மேலும் தெரிய வருகையில், கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த ரயில் வவுனியா பிரதான ரயில் நிலையத்தை அடைந்த நிலையில் அங்கிருந்து புறப்பட்டு யாழ் நோக்கி பயணித்தது. இதன்போது வவுனியா மன்னர் பிரதான வீதியிலுள்ள பாதுகாப்பான ரயில் கடவையில் சென்று கொண்டிருந்த போது வீதியினால் பயணித்த பட்டா ரக வாகனத்தை மோதி தள்ளியுள்ளது. விபத்தில் வாகனத்தில் பயணித்த கணவன், மனைவி மற்றும் அவர்களது 4 வயது குழந்தை உட்பட காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் பயணித்த வாகனம் கடும் சேதத்துக்குள்ளாகியது. இதேவேளை விபத்து இடம்பெற்ற கடவையில் ஊழியர் ஒருவர் 24 மணி நேரங்களும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார். வழமையாக அந்த கடவையூடாக ரயில் செல்லும் போது மூடப்படுகின்ற பாதுகாப்பு கதவு நேற்று மூடப்படாமையினாலேயே அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. விபத்தினால் அரை மணி நேர தாமதத்துக்கு பின்னரே ரயில் தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு சென்ற வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் வெவ்வேறு இடங்களில் காட்டு யானைகள் தாக்கி பெண்ணொருவர் உட்பட 3 பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். மொனரகலை செவனகலை பகுதியில் காட்டு யானை தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். செவனகலை பகுதியைச் சேர்ந்த 24 வயது நபரே உயிரிழந்துள்ளார். புத்தளம் நவகத்தேகம பகுதியில் காட்டு யானை தாக்கி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நவகத்தேகம பகுதியைச் சேர்ந்த 67 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். பழனறுவை மெதிரகிரிய பகுதியில் காட்டு யானை தாக்கி இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மெதிரகிரிய பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய பெண்ணே உயிரிழந்தவராவார். அரசு ஊழியர்களின் மீதமுள்ள சம்பள உயர்வு 2026 ஜனவரியில் வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் அடிப்படை சம்பள உயர்வின் முதல் கட்டம் ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி நினைவூட்டியுள்ளார். நாட்டை முன்னேற்றுவதற்கு வலுவான அரசு துறை தேவை. உலகின் அனைத்து முன்னேற்றமான நாடுகளுக்கும் வலுவான அரசு துறை இருந்துள்ளது. அதுபோலவே நாமும் ஒரு வலுவான அரசு துறையை உருவாக்குவோம் என்று ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2010ஆம் ஆண்டில் ஆட்சியில் இருந்தபோது நிகழ்த்தியதாக கூறப்படும் பெரும் அளவிலான ஊழலுக்காக அவருக்கு 400 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர், இலங்கையின் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் நாட்டின் முன்னேற்றத்துக்கான தெளிவான கண்ணோட்டம் இன்றி செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அவர்கள் சிங்கப்பூரின் லீ குவான் யூ, மலேசியாவின் மகாதீர் முகமது, ருவாண்டாவின் ஜெனரல் எவினெல் ஹாபிரியமானா போன்ற சர்வதேச தலைவர்களுடன் ஒப்பிடுகையில் பெரும் பின்தங்கியவர்கள் எனவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மேலும் 2010 மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசின் சீன பயணத்தின் போது 65 பேரை உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அழைத்து சென்றதையும் அவர் அதன்போது நினைவூட்டியுள்ளார்.
மீடியாகொட கிக்கடுவ மெலவென்ன பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வானில் வந்த 5 பேரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் அதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் துப்பாக்கிச்சூட்டில் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் T56 துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்ற சந்தேக நபர் தப்பி சென்ற நிலையில் இது தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த பெண்ணை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். ரக்வான் போலீஸ் நிலையத்தில் 5 பெண்கள் அளித்துள்ள முறைப்பாட்டை தொடர்ந்தே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தலுக்குட ஆரச்சிலகே கர்சனி பிரியந்தகா என்ற 40 வயதுடைய பெண் மீது இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தனது வீட்டை விட்டு தப்பியோடி தலைமறைவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் பின்வரும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நிலைய அதிகாரி ரக்வான இலக்கம் 0718591394, நிலைய அதிகாரி குற்றப்பிரிவு இலக்கம் 0718593808 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. யாழில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று யாழ்ப்பாணம் மண்டித்தீவில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த மைதானம் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கான வழிவகையை ஏற்படுத்தி இலங்கையின் விளையாட்டுத் துறையில் புதிய கட்டத்தை தொடங்கவுள்ளது. இலங்கை கிரிக்கெட் சபை இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து தீவு முழுவதும் கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்காகவும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள திறமையான வீரர்களுக்கு சர்வதேச தரத்திலான வசதிகளை அளிப்பதற்கும் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றது. குறித்த மைதானத்தில் எதிர்வரும் 3 வருடங்களில் சர்வதேச போட்டிகள் இடம்பெறும் என ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் கிரிக்கெட்டின் மேம்பாட்டுக்கும் இளம் வீரர்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த மைதானம் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்று மேலும் 9 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரை 218 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் 198 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக ஆழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 40வது நாளாக இன்றும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.